பாஸ், நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் சொல்றீங்களா? நிஃப்டி இன்னைக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல் மூமெண்ட்டை கொடுத்துருக்கு. சுமார் 200 பாயிண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 24,400 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக சொல்லியிருந்தோம். லெவல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தது. ஆனால் ஒன்ஸ் அந்த லெவல் பிரேக் அவுட் ஆன உடனே ஒரு நல்ல ரேலி கொடுத்துருந்தது. காலையில் 24,350 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். லோட் பண்ணதுக்கு அப்புறம் எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்குறோம். பாருங்களேன், 0க்கு மேலே கிரீன் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? கால் ஆப்ஷன் பை பண்ணணும். 154 ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தாலும் மேலே 250 வரைக்கும் மொமெண்டமாக இருக்கு. இதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலேயே நம்ம காலையில் ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க நீங்க ஸ்டோரி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். 9:20க்கு வந்த என்ட்ரியும் அது யூஎஸ்ல வந்த சப்போர்ட்டும் அதை தொடர்ந்து எவ்வளவு பாயிண்ட் மூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக 24,600 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். லோட் பண்ணதுக்கு அப்புறம் எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்களேன், கால் செல்ல 24,700 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட் லெவலில் செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன்ல 24,500 அப்படிங்கிற லெவலில் ஹியூஜா பையிங் இருக்கு. காலையில் சொன்ன லெவலில் உங்களுக்கு பயனுள்ள தான் இருந்ததுன்னு நான் நம்புறேன். மேற்கொண்ட டீட்டெயிலுக்கு ஆப்ஷன் ஸ்டார் வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்க. இது எங்க வாட்ஸ்அப் நம்பர் 9894088525. இதுக்கு எம்எஸ்என் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைல்ஸ் சென்ட் பண்ணி தரேன். இப்போ எம்எஸ்சி செக் பண்ணி பார்த்ததுல புட் செல் ஃபுல்லா பையிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி கால் செல்ல இன்டர்மீடியேட் செல்லிங் இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் 24,700 அப்படிங்கிற லெவல் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாட்டம் லெவலில் 24,500 அப்படிங்கிற லெவல் மெயின்டைன் இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் ஒரு ஹை வாலட்டிலா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ரெண்டு லெவல் ஏதோ லெவல் பிரேக் அவுட் ஆனா மட்டும்தான் நமக்கு ஒரு ஹை மூவ்மெண்ட் ட்ரேட் கிடைக்கும். அது புட் செல்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு லெவல் சொல்லிடுறேன் இல்லைங்களா, இந்த லெவலை நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா எம்எஸ்என் எஸ்டிஆர்ல கம்பேரிஷன் பண்ணணும். இப்போ பாருங்களேன், நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 24,400 சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அந்த லெவல் என்ன இருக்கு, மார்க்கெட் அது கிட்ட ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 to 3 டைம்ஸ் ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, 24,400 பிரேக் அவுட் ஆகி மூவ்மெண்ட் ஆச்சு இல்லைங்களா. எப்படி மூவ்மெண்ட் ஆகும்? எஸ்டிஆர்ல நமக்கு கால் சைட்ல வந்துட்டாங்க. அப்போ எஸ்டிஆர்ல கால் சைட் வரப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அந்த லெவல் பிரேக் ஆகும். இதுக்காக என்ன சொல்றோம், எம்எஸ்என் எஸ்டிஆர் நீங்க கிளீனா ப்ரிசைஸா அப்சர்வ் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்கன்னு சொல்றோம். இந்த 10 சுச்சுவேஷன் மட்டும் தான் மார்க்கெட் ஓப்பன் ட்ரெண்ட் கம்ப்ளீட் சேஞ்ச் ஆகி இருக்கலாம். ஆப்ஷன் ஸ்டார் ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர் ஃபுல் கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க.